ஆண்டவரையும் அவருடைய வல்லமையும் நாட வேண்டும். நம்முடைய இருதயத்தின் இயக்கம், நம்முடைய இருதயத்தின் எண்ணம், நம்முடைய இருதயத்திலிருந்து புறப்படுகிற வாஞ்சை இது முழுவதும் கர்த்தர் மேல் இருக்க வேண்டும் என்று ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு சொல்லுகிறது. கர்த்தர் மேலே ஒரு வாஞ்சை அல்லது தாகம், கர்த்தர் மேலே ஒரு எதிர்பார்ப்பு, இதுதான் நமக்கு தேவை அப்படிங்கிறத இந்த வேத வசனம் நமக்கு சொல்லுது. சங்கீதம் 105:4 சொல்லுது, நாட்டம் அப்படிங்கிற வார்த்தை நம்முடைய இருதயத்தின் நாட்டம், நம்முடைய ஆவிக்குரிய நாட்டம், எல்லாவற்றின் நாட்டமும் கர்த்தர் மேல் இருக்க வேண்டும் என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய காரியங்களில் இருக்க வேண்டும். இன்றைக்கும் சில காரியங்களை நாம் தியானிக்க போகிறோம். 2 தீமோத்தேயுவின் புஸ்தகத்தை நாம் திருப்பிக் கொள்வோம். 2 தீமோத்தேயுவின் புஸ்தகம் 2வது அதிகாரம், அதிலே 22வது வசனத்தை நாம் திருப்பிக் கொள்ளலாம். 2 தீமோத்தேயுவின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 22வது வசனம் என்ன சொல்லுகிறது? அன்றியும் பாலியத்திற்குரிய இச்சைகளுக்கு விலகியோடி சுத்த இருதயத்தோட கர்த்தரை தொழுது கொள்ளுகிறவர்களுடனே நீதியையும் விசுவாசத்தையும் அன்பையும் சமாதானத்தையும் அடையும்படி நாடு. இங்கே ஒரு வாசனம் எழுதப்பட்டிருக்கிறது. இங்கே ஒரு நாடக்கூடிய ஒரு வார்த்தை நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. வேதம் சொல்லுகிறது, கர்த்தரை தொழுது கொள்ளுகிறவர்களுடனே, சுத்த இருதயத்தோட கர்த்தரை தொழுது கொள்ளுகிறவர்களுடனே நீதி, விசுவாசம், அன்பு, சமாதானம், இந்த 4ஐயும் அடையும்படி நாட வேண்டும். பவுல் ஒரு காரியத்தை சொல்லுகிறார். 4 விஷயங்களை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் அல்லது ஆமை அடைந்து கொள்ள வேண்டும். அதை தான் இந்த வேதவசனம் சொல்லுகிறது. நம்முடைய இருதயத்து நாட்டம் முழுவதும் அந்த பல காரியங்களை அடைந்து கொள்ள வேண்டும் என்று நம்ம தியானித்தோம். அதுல முக்கியமா இன்னைக்கு நம்ம தியானிக்க போகிறது ஒரு 4 காரியங்களை பவுல் சொல்றாரு. உலகத்தின் பாவங்களுக்கு நீங்கள் விலகி ஓடுங்கள், விலகி ஓடி ஆண்டவரை தொழுது கொள்ளுகிறவர்களுடனே நீதியை பெற்றுக்கொள்ளுங்கள், விசுவாசத்தை பெற்றுக்கொள்ளுங்கள், அன்பை பெற்றுக்கொள்ளுங்கள், சமாதானத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். இந்த 4ம் நமக்குள்ள இருக்கணும் அல்லது 4ஐயும் நம்ம எதிர்பார்க்கணும் என்று வேதம் சொல்லுது. நம்முடைய இருதயத்தின் ஆழம், இருதயத்தினுடைய ஏக்கம் முழுவதும் இந்த 4 காரியங்கள் மேல் இருக்க வேண்டும் என்று பைபிள் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. முதலாவது நாம் தியானிக்க போறது நீதி அப்படிங்கிற ஒரு வார்த்தை எழுதப்பட்டிருக்கிறது. நீங்கள் கொரிந்தியர் புஸ்தகத்தை வாசிக்கும் போது 2 கொரிந்தியர் புஸ்தகம் 5வது அதிகாரம், 2 கொரிந்தியர் புஸ்தகம் 5வது அதிகாரம் 21வது வசனத்தில் ஒரு வார்த்தை எழுதப்பட்டிருக்கிறது. 2 கொரிந்தியர் 5வது அதிகாரம் 21 என்ன சொல்லுது? நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாகும்படிக்கு பாவம் அறியாத அவரை நமக்காய் பாவமாக்கினார், நீதியை அடையும்படி நாடுங்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இங்க பவுல் சொல்லுகிறார், நாம் நீதியாகும்படியாய் நாம் நீதியாகும்படியா அவர் பாவமானார். பிறப்பிலே நாம் நீதி உள்ளவர்கள் அல்ல, பிறப்பிலே நாம் பாவிகள் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. தலைமுறை தலைமுறையா நாம் எல்லாரும் பாவிகள். பாவம் செய்ததனால் மாத்திரமல்ல, நாம் பிறக்கும் போதே பாவிகளாய் தான் பிறக்கிறோம் அப்படிங்கிறத பைபிள் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. அது மாதிரி அப்போ பாவிகளா இருக்கிற நம்ம நீதிமானாக்குறதுக்கு அல்லது நம்மையே நீதி ஆக்குறதுக்காய் கடவுள் பலியானார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. நாம நீதிமானாய் மாறுறது மாத்திரமல்ல, நம்மவே நீதியாய் மாற வேண்டும். அதற்காக தான் இங்க பைபிள் சொல்லுது, அவருக்குள் தேவனுடைய நீதியாகும்படிக்கு. அப்போ நாம எல்லாரும் ஆண்டவருக்குள் தேவனுடைய நீதியாயிருக்கிறோம். ஆண்டவருடைய நீதியை பெற்ற எல்லா ஜனங்களுக்கும் ஆண்டவர் சொல்றார், கிறிஸ்துவுக்குள் நாம் தேவனுடைய நீதியா இருக்கிறோம். அல்லேலூயா. கைகளை வைத்து சொல்லுங்கள் அல்லேலூயா. நம்ம பாவிகள் அல்ல, நம்ம துரோகிகளும் அல்ல. ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி நம்ம பாவிகள், ஆண்டவர் அறிகிறதுக்கு முன்னாடி பாவிகள். ஆனா ஆண்டவர் அறிஞ்ச பிற்பாடு நம்ம பாவிகள் அல்ல. நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்ட பிற்பாடு நாம பரலோகத்தின் பார்வையில நீதியாய் மாறுகிறோம். இந்த நீதியை பெற்றுக்கொள்றதுக்கு என்ன வழிங்கிறத ரோமர் எழுதின நிருபத்திலே நீங்கள் வாசிக்க முடிகிறது. ரோமர் எழுதின நிருபத்தை நீங்கள் வாசிக்கும் போது 4வது அதிகாரம் 5வது வசனத்தில் என்ன எழுதப்பட்டிருக்கிறது? நாம் எப்படி நீதியாக மாறுகிறோம்? வேதம் சொல்லுது, ஒருவன் கிரியை செய்யாமல் பாவியை நீதிமானாக்கிற விடத்தில் விசுவாசம் வைக்கிறவனாயிருந்தால் அவனுடைய விசுவாசமே அவனுக்கு நீதியாய் எண்ணப்படும். ஆண்டவருடைய வசனம் சொல்லுது, ஒருவன் கிரியை செய்யாமல். அந்த கிரியை என்கிற வார்த்தையின் அர்த்தம் பழைய ஏற்பாட்டிலே சொல்லப்பட்ட நியாய பிரமாணத்தில் சொல்லப்பட்ட சில காரியங்கள். ஒரு மனிதனை நீதிமானாக்குறதுக்கு நியாய பிரமாணம் என்னென்ன சொல்லி இருக்கிறதோ அதையெல்லாம் செஞ்சாதான் ஒரு மனிதன் நீதிமான். ஆனா இந்த ஆண்டவருடைய வசனம் என்ன சொல்லுதுன்னா, அந்த கிரியை எதுவுமே செய்யாம ஆண்டவர் பாவியை நீதிமானாக்கிற இடத்தில் விசுவாசம் வைத்தால், எனக்காக அவர் மரித்தார், எனக்காக அவர் ரத்தம் சிந்தினார், என்னுடைய பாவங்களை அவர் மன்னிப்பா, என்ன அவர் பரிசுத்தமாக்குவாருங்கிற விசுவாசத்தை வச்சுதான் நம்மை நீதிக்குள்ள கொண்டு வர்றார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. கைகளை வைத்து சொல்லுங்க அல்லேலூயா. அப்ப நீதி ஆக்குறதுக்கு ஈஸியான வழிதான் பைபிள் நமக்கு சொல்லுது. பவுல் சொல்லுகிறார், நீங்கள் நீதியை அடையும்படி நாடுங்கள். அப்படின்னா இந்த நீதி எப்படி பெற்றுக்கொள்றதுன்னா, பைபிள் எழுதப்பட்டிருக்கிறது, விசுவாசத்தை கடவுள் மேல வச்சா நீதி ஆயிருவோம். அல்லேலூயா. கைகளை வைத்து சொல்லுங்க அல்லேலூயா.
ஆபிரகாமுக்கு பாருங்க, ஆண்டவர் சொன்னா வானத்தை பாரு, பூமியை பாரு, கடற்கரை மணலை பாரு, நட்சத்திரங்களை பாரு, இந்த அளவுக்கு உன்னுடைய சந்ததியை பெருக பண்ணுவேன் அப்படின்னு சொன்ன உடனே வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, ஆபிரகாம் ஆண்டவரை விசுவாசித்தான். விசுவாசித்த உடனே அவன் நீதிமானாய் எண்ணப்பட்டான். அல்லேலூயா. அப்ப பழைய ஏற்பாட்டில் இருக்கக்கூடிய காரியங்கள்ல ஆபிரகாமுக்கு ஆண்டவருடைய வசனத்தின் மேல விசுவாசம் வச்ச உடனே அவனை நீதியா மாத்திட்டார். ஆனா புதிய ஏற்பாடு விசுவாசிகளுக்கு என்ன சொல்றாரு? அவருடைய இரத்தத்தின் மேலே, அவருடைய பலியின் மேலே, அல்லது அவர் மேலே நமக்கு விசுவாசம் வர வர வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, நம்ம நீதியாய் மாறிடுறோம். சோத்திர அல்லேலூயா. கைகளை வைத்து சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அப்ப நம்முடைய வாஞ்சை முழுவதும் நாம் நீதியாய் மாற வேண்டும், ஆண்டவருடைய பிள்ளையாய் மாறணும், அல்லது நீதிகரிக்கக்கூடிய ஒரு நிலைமைக்குள் நம்ம வரணும் அப்படிங்கிற வாஞ்சை வேணும். இரண்டாவது என்ன எழுதப்பட்டிருக்கிறது 2 கொரிந்தியர் புத்தகத்திலே? அடுத்து இரண்டாவது ஒரு காரியத்தை சொல்லுகிறான், விசுவாசத்தை அடையும்படி நாடுங்கள் அப்படின்னு எழுதப்பட்டிருக்கு. இரண்டாவது விசுவாசம் அப்படிங்கிற ஒரு வார்த்தை வருது. ஒன்று நீதி, இரண்டாவது விசுவாசம். இந்த உலகத்துல ரொம்ப முக்கியமான ஒரு காரியம் என்ன தெரியுமா? விசுவாசம். அல்லேலூயா. கைகளை வைத்து சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. விசுவாசிக்கிறவன் பதறான், விசுவாசிக்கிறவன் ஜெயிப்பான், விசுவாசிக்கிறவனால் தான் எல்லாம் கூடும். அல்லேலூயா. என்னுடைய பைக்கில் எழுதி வச்சிருக்கிறேன், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். அல்லேலூயா. அப்ப என் பையன் கேட்டான், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். அப்ப எல்லாம், இன்னொரு வார்த்தை கேட்டான், என்ன கேட்டா? விசுவாசத்தினால் எல்லாம் கூடும். அல்லேலூயா. விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும், விசுவாசத்தினால் எல்லாம் கூடும் அப்படின்னு என்ன வித்தியாசம் அப்படின்னு அவன் என்னட்ட கேட்டான். சோத்திர அல்லேலூயா. நான் சொன்னேன்னா 2 ஒன்று தானடா. இல்லப்பா, விசுவாசிக்கிறேன்னா எனக்கு, நான் விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும், விசுவாசிக்கிறவனால் அப்படின்னு நான் எல்லாருக்குன்ட்டான். அல்லேலூயா. கையை உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம். அப்போதான் நானே யோசிச்சேன், அதான் ஆமா உண்மை, விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும், நான் விசுவாசிக்கிறதுக்கு எல்லாம் கூடும், விசுவாசிக்கிறவனால் என்னால் எல்லாம் கூடும், நம்புறவங்க மாத்திரம். அல்லேலூயா. அப்போ நீங்க விசுவாசிக்கிறதுனால உங்களுக்கும் கூடும், மற்றவங்களுக்கும் கூடும். அதான் ரெண்டாவது அர்த்தம். கைகளை உயர்த்தி சொல்லுங்க. அல்லேலூயா. அப்போ விசுவாசத்தை வச்சு நீங்க எதை வேணாலும் செய்யலாம். இந்த உலகத்துல விசுவாசம் ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறத வேதம் நமக்கு பல இடங்கள்ல சொல்லி இருக்கிறது. ஏன்னா விசுவாசம் தான் எல்லாத்துக்கும் அஸ்திபாரம். ஒரு சபைக்கு அஸ்திபாரம் விசுவாசம், ஜெபத்துக்கு அல்லது ஒரு விடுதலைக்கு அஸ்திபாரம் விசுவாசம், அற்புதங்கள் அடையாளங்கள் அவ்வளோத்திற்கும் விசுவாசம் தான் முக்கியம். அப்ப இந்த விசுவாசத்தை நாம எப்படி பெற்றுக்கொள்றதுங்கிறத வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. நீங்க வேதத்தை வாசித்து பார்க்கும்போது ரோமர்கள் நிருபத்தை நீங்கள் வாசிங்க. ரோமர்கள் நிருபத்தை வாசிக்கும் போது 10வது அதிகாரம் அதிலே 17வது வசனத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். அங்க எழுதப்பட்டிருக்கிறது, 10வது அதிகாரம் 17ல என்ன எழுதப்பட்டிருக்கிறது? விசுவாசம் கேள்வினால வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தினாலே வரும். அம்மேன். பைபிள் சொல்லுது விசுவாசம் என்கிறது கேள்வியினாலே வரும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இங்க சொல்லப்பட்டிருக்கிற கேள்வி என்கிறது என்ன, எதை குறிக்கிறது? பைபிள்ல 2 இடத்துல கேளுங்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஒண்ணு மத்தேயு 7:7 சொல்லியிருக்கு, கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லிருக்கு. அந்த கேளுங்களுடைய அர்த்தம் என்ன தெரியுமா? வாயை திறந்து கேளுங்கள். அல்லேலூயா. ஆனா மத்தேயு 13ல ஒண்ணு சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 13 திருப்பிக் கொள்ளுங்க. அதுல என்ன எழுதப்பட்டிருக்கிறது? அதுலயும் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது கேளுங்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. 13வது அதிகாரம் 3 சொல்லுது, அவர் அநேக விசேஷங்களை ஊமைகளாய் அவர்களுக்கு சொன்னார், கேளுங்கள் விதைக்கிறவன் ஒருவன் விதைக்க புறப்பட்டான். இங்க சொல்லப்படுகிற கேளுங்கள் என்கிறது காது கொடுத்து கேளுங்கள். அல்லேலூயா. அப்போ ரெண்டுக்கும் வித்தியாசம் நமக்கு எப்பவுமே வேணும். ஆனா இந்த ரோமர் புத்தகத்துல சொல்லப்பட்டிருக்கிற வசனத்தின் அதனுடைய கேள்வி என்ன அப்படின்னா, ரெண்டாவது நான் சொன்னது காது கொடுத்து கேளுங்கள். ஏன்னா மேல வசனத்தை நீங்க வாசிச்சு பார்த்தா, அனுப்பப்படாவிட்டால் எப்படி பிரசங்கிப்பார்கள், விசுவாசியாதவர்கள் எப்படி அவரை தொழுது கொள்வார்கள், கேள்விப்படாதவர்கள் எப்படி விசுவாசிப்பார்கள், பிரசங்கிக்கிறவன் இல்லாவிட்டால் எப்படி கேள்விப்படுவார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்ப கேள்விங்கிற வார்த்தை நம்ம கேட்கிறது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப விசுவாசம் அதிகமாய் நமக்குள்ள பெருகணும்னா அதிகமாய் தேவனுடைய வசனத்தை கேட்கணும். கைகளை வைத்து சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. நீங்க கேட்கிற விஷயங்கள் முழுவதும் விசுவாசத்தின் காரியங்களா இருக்கணும். அப்பதான் நம்ம இருதயத்துக்குள்ள விசுவாசங்கள் பெருகும். நம்ம அநேக நேரங்கள்ல அவிசுவாசத்தை அதிகமா கேட்கறதுனால, விசுவாசத்துக்கு புறம்பானவைகளை கேட்கறதுனால நம்முடைய விசுவாசம் தடுமாறுகிறது, நம்முடைய நம்பிக்கை தடுமாறுகிறது, நம்ம உறுதியா நிற்க முடியல. ஏன்னா அது ஒரு பதட்டத்தை கொண்டு வருது, சில பயத்தை கொண்டு வருகிறது, சில தடுமாற்றங்களை கொண்டு வருது. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நீங்க விசுவாசத்தை அதிகமாய்
கேளுங்க. அல்லேலூயா. அதிக விசுவாசத்தின் வார்த்தைகளை கேளுங்க. வசனத்தை அடிக்கடி கேட்டுக்கிட்டே இருக்கணும். அப்ப கேட்க கேட்க தான் நமக்குள்ள இது பெருகும். அல்லேலூயா. கைகளை வைத்து சொல்லுங்க அல்லேலூயா. வேதத்துல அநேக இடங்கள் ஆண்டவர் சொல்றாரு, அவர் செய்த அற்புதங்களை தியானித்து பேசுங்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. சங்கீதங்கள் புத்தகத்தில் அவருடைய அற்புதங்களையும் அடையாளங்களையும் நீங்கள் தியானியுங்கள், தியானித்து சொல்லிக்கிட்டே இருங்க. ஏன் அப்படின்னா அது இன்னொரு ஒரு மனிதனுக்கு பிரயோஜனம் உண்டாகும். கேட்கிற மனிதனுக்குள்ள விசுவாசம் உண்டாகும். கைகளை வைத்து சொல்லுங்க அல்லேலூயா. அப்படி நான் விசுவாசம் பெறதுக்கு இரண்டாவது வழி சொல்லுது, விசுவாசத்தை அடைகிறதுக்கு ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது, நீங்கள் அதிகமாய் கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்கணும். மூணாவது ஒரு காரியம் எழுதப்பட்டிருக்கிறது 2 தீமோத்தேயு புத்தகம் 2வது அதிகாரம் 22ல மூன்றாவது ஒன்று சொல்லப்பட்டிருக்கிறது, அன்பை அடையும்படி நாடுங்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அன்பு அப்படிங்கிற ஒரு வார்த்தை, அன்பு அப்படிங்கிற ஒரு வார்த்தை எழுதப்பட்டிருக்கிற, அன்பை அடைவதற்கு நீங்கள் நாடுங்கள் அப்படின்னு சொல்லி இருக்கிறார். ரோமர்கள் அந்த நிருபத்தை நீங்கள் திருப்பிக் கொள்ளுங்கள். ரோமர்கள் அந்த நிருபம் அதிலே நீங்கள் வாசித்தால் 5வது அதிகாரம் 5வது வசனம் இந்த அன்பை பெற்றுக்கொள்றதுக்கு என்ன வழிங்கிறத சொல்லி இருக்கிறார். ஆண்டவர் சொன்ன பெரிய ஒரு அன்பு என்ன அப்படின்னா, உன்னிடத்தில் நீ அன்பு கூறுகிறது போல் பிறனிடத்திலும். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. கைகளை வைத்து சொல்லுங்களேன் சத்தமாய் அல்லேலூயா. உன்னிடத்தில் நீ அன்பு கூறுகிறது போல் பிறரிடத்திலும் அன்பு கூறுவாயாக. அப்படி முடியுமா? ரொம்ப கஷ்டம். அல்லேலூயா. எல்லாரிடத்திலும் அன்பு கூறுகிறது ரொம்ப இயேசு சொன்ன வசனத்தை பாருங்க, எல்லாரிடத்திலும் நீங்க அன்பாருங்க, உங்க சத்துருக்கள் இடத்துல அன்பாருங்க அப்படிங்கிறத நம்முடைய இருதயம் ஒத்துக்காது. அல்லேலூயா. நம்முடைய இருதயம் நான் சொல்லு நோ வேண்டாம். அல்லேலூயா. நம்முடைய இருதயம் என்ன சொல்லணும்னா, எல்லாரையும் நேசிக்கிறதுக்கு நம்முடைய இருதயம் விடாது. நம்மை போல இன்னொருத்தனை நேசிக்க நம்முடைய இருதயம் தான் தடையா இருக்கு. அதனால ஆண்டவர் என்ன செய்கிறார் தெரியுமா? ரோமர் 5வது அதிகாரம் 5வது வசனத்தை நீங்கள் வாசிக்கும் போது அங்க எழுதப்பட்டிருக்கிறது, மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறது. அப்போ இந்த அன்பை சாதாரண ஒரு மனிதனால் அல்லது சாதாரண ஒரு மாம்சீகத்தால் கண்டிப்பா செய்யவே முடியாது. முடியாது. ஒரு மனிதனை, எதிரிகளை நேசிக்க நம்மால கண்டிப்பா முடியாது. ஏன்னா நம்ம மாம்சீகமானவர்கள், நம்முடைய இருதயம் கண்டிப்பா இடம் கொடுக்காது. அல்லேலூயா. நம்ம வாய் இடம் கொடுக்கும், அப்படித்தானே? வாயில சொல்லுவோம் நான் எல்லாரையும் நேசிக்கிறேன், யாரையும் பகைக்கல. ஆனா நமக்கே தெரியும் 10 பேரை இன்னும் மறக்கல. சோத்திரம். அல்லேலூயா. 10 பேரை இன்னும் நேசிக்கலைங்கிறது நமக்கே தெரியும் உள்ள. ஆனாலும் நம்ம சொல்லுவோம் இல்ல நான் எல்லாரையும் நேசிக்கிறேன். ஆனா இருதயத்தை கேட்டா தெரியும். இருதயத்தை, அதனாலதான் கர்த்தர் சொல்றாரு, இந்த இருதயத்துக்குள்ள அன்பை ஊத்திட்டார். அல்லேலூயா. தேவ ஆவியினாலே, பரிசுத்த ஆவியினால தான் நம்ம அன்பை பெற்றுக்கொள்ள முடியும். எல்லாரும் நேசிக்கக்கூடிய அனுபவம் சாதாரணமாய் வருவதில்லை. ஆண்டவர் சொல்றாரு, பரிசுத்த ஆவியினாலே, அதுல எங்க கொடுக்கிறார் பாருங்க, இருதயத்துக்குள்ள ஊத்திறார். அல்லேலூயா. பரிசுத்த ஆவியின் பலன் வந்து சரீரத்துல நல்ல வைப்ரேஷன் ஆகுறதுனால் அன்பு பெருகாது. சோத்திரம். அல்லேலூயா. சரீரத்தில் வருமா? வரும். ஆவியில வருமா? வரும். ஆனா முக்கியமா இங்க எழுதப்பட்டிருக்கிறது, பொதுவா சில பரிசுத்தவான்கள் சொல்றதை கேட்டிருக்கிறேன். என்னன்னா, ஆவியானவர் நம்முடைய ஆவியோடு தங்கி இருக்கிறார். நமக்குள்ள ஆவி, ஆத்மா, 3 இருக்கிறது, அப்படித்தானே? அப்ப அந்த ஆவியின் கிரியைகள், ஆவிக்குரிய மண்டலங்கள் எல்லாம் எங்க இருக்கும் அப்படின்னா நம்முடைய ஆவியில தான் இருக்குன்னு சொல்றாங்க. அப்போ பெரிய பரிசுத்தவான்கள் சொல்லி நான் கேட்டிருக்கிறேன், நம்முடைய ஆவி, ஆத்ம சரீரத்தில் இருக்க அந்த ஆவியோடு கூட இந்த ஆவியும் இணையும் அப்படிங்கிற சொல்லுகிறது. ஏன்னா வேதத்துல ஒரு அழகான ஒரு வசனம் உண்டு, என் ஆவியோடு இருக்கிற தேவன் என்று எழுதப்படி. அவனுக்குள்ள ஏன் அன்பு இல்லை? என்ன தெரியுமா? அவன் இருதயத்துக்குள்ள ஊற்றப்படல. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. இருதயத்துக்குள்ள அன்பு ஊற்றப்பட்டால் ஒழிய ஒரு மனிதன் எல்லாரையும் நேசிக்க முடியாது. இப்ப ஆண்டவர் சொல்றாரு, அன்பை அடையும்படி நாடுங்கள். நீங்கள் 2 கொரிந்தியர் புத்தகம் 14 நீங்கள் வாசித்து பாருங்க. 1 கொரிந்தியர் 14:1 சொல்லுது, அன்பை நாடுங்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய வார்த்தை சொல்லுது. 14:4 சொல்லுது, அன்பை நாடுங்கள். இதே வசனம் அங்கேயும் எழுதப்பட்டிருக்கு, அன்பை நாடுங்கள். நம்முடைய நாட்டம் முழுவதும் அன்பு மேலே இருக்கணுங்கிறாரு. அப்ப அந்த அன்பை பெற்றுக்கொள்றதுக்கு இந்த வார்த்தை தான் நமக்கு சரியான வார்த்தை. இங்க என்ன எழுதப்பட்டிருக்கு, நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்படுகிறது. அல்லேலூயா. நேசிக்கக்கூடிய எண்ணம் உள்ள வந்துருச்சுன்னா கண்டிப்பா நம்ம எல்லாரையும் நேசிப்போம். கைகளை வைத்து சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. பவுல் சொல்வதன் அர்த்தம் என்ன தெரியுமா? இதைத்தான் நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள், இந்த அன்பை தான் நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அடுத்தது 2 தீமோத்தேயு புத்தகம், அதுல கடைசியா ஒரு காரியத்தை தியானிக்க போகிறோம். 2வது அதிகாரம் 22ல கடைசியா ஒண்ணு சொல்லுது. என்ன சொல்லுதுன்னா, சமாதானத்தை அடையும்படி
நாடு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அடுத்தது முக்கியமான ஒரு காரியம், 4 ரொம்ப முக்கியம். இந்த 4 இருந்தா நீங்க கன்ஃபார்மா பரலோகத்துக்கு போயிடலாம். சோத்ர அல்லேலூயா. கைகளை வைத்து சொல்லுங்க அல்லேலூயா. ஏன்னா மேல வசனத்துல அழகா எழுதி இருக்கிறாரு. என்ன எழுதி இருக்கிறார் தெரியுமா? பாவத்திற்கு விலகி ஓடி நீங்க சுத்த இருதயத்தோடு ஆராதிக்கிறவர்களுடனே உள்ள வந்துட்டீங்கன்னா இந்த நாளையும் நீங்க பெற்றுக்கொள்ள முடியும். இந்த நாளையும் பெற்றுக்கொண்டீங்கன்னா கண்டிப்பா பாவத்துக்கு நீங்க விலகிதான் ஓடணும். அல்லேலூயா. விலகி ஓடுவீர்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சமாதானத்தை அடையும்படி நாடு. வேதத்துல ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு சொல்லுது, தேவன் நம்மை சமாதானத்திற்கு தான் அழைச்சிருக்கிறார். நம்ம துக்கத்தோடு பாரத்தோடு இருக்கிறதுக்கு அழைக்கல. நம்முடைய திருச்சபை எல்லாம் சமாதானத்துக்குள்ள இருக்கிறதா அழைச்சிருக்கிறார். 1 கொரிந்தியர் 14வது அதிகாரம் அதிலே 33வது வசனத்தை நீங்கள் வாசித்து பார்க்கும்போது அங்க எழுதப்பட்டிருக்கு. என்ன எழுதப்பட்டிருக்கு பாருங்க. 1 கொரிந்தியர் 14வது அதிகாரம் 33வது வசனம் சொல்லுகிறது, தேவன் கலகத்திற்கு தேவனாயிராமல் சமாதானத்திற்கு தேவனாயிருக்கிறார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஆண்டவர் கலகத்திற்கு தேவன் அல்ல அப்படின்னு எழுதப்பட்டிருக்கு. 2வது, ஆண்டவர் சமாதானத்தின் தேவனாயிருக்கிறார் அப்படின்னு சொல்லப்பட்டு. அப்ப சமாதானம் என்பது ஆண்டவர் நமக்கு கொடுக்கக்கூடிய முக்கியமான ஒரு ஆசீர்வாதம், ஆண்டவர் நமக்கு கொடுக்கக்கூடிய முக்கியமான ஒரு கிஃப்ட் அப்படின்னு நீங்க வச்சுக்கோங்க. சமாதானத்தை கர்த்தர் நமக்கு கொடுக்க விரும்புகிறார். நாம் சமாதானமாய் இருக்கும்படியே ஆண்டவர் விரும்புகிறார், அல்லது ஆண்டவர் நம்மை அழைச்சிருக்கிறார், நம்மை தெரிந்தெடுத்திருக்கிறார். கைகளை வைத்து சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. 1 கொரிந்தியர் 7வது அதிகாரம் 15வது வசனம். 1 கொரிந்தியர் 7:15 நீங்கள் திருப்பிக் கொள்ளுங்கள். அதுல பின்பகுதியில் என்ன எழுதப்பட்டிருக்கிறது? 1 கொரிந்தியர் 7:15 நீங்க வீட்டுல வாசிச்சு பாருங்க. அதுல பல ரகசியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. அதுல பின்பகுதியை மட்டும் வாசிக்கிறேன். சமாதானமாய் இருக்கும்படிக்கே தேவன் நம்மை அழைச்சிருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவர் நம்ம அழைச்சதுக்கான முக்கியமான நோக்கம் சமாதானத்தோடு. நீங்க எல்லாரும் வீட்டுல போய் சஞ்சலத்தோடு தவிப்போடு என்ன நடக்க போதோ அதுக்கு கிடையாது. அல்லேலூயா. உலகம் என்ன செய்யும் தெரியுமா? நமக்கு பயத்தை உருவாக்கிட்டே இருக்கும். இப்ப பயங்கர மழை பெஞ்சிட்டுனா உடனே சொல்லியும் எங்கேயோ அணை உடைய போகுது. அல்லேலூயா. சோத்திரம். அல்லேலூயா. இப்போ ஒரு காய்ச்சல் வந்தவன சொல்லும் பயங்கரமான கொரோனா அவ்வளவு சாக போகுது. அல்லேலூயா. உலகம் நம்ம பயப்படுத்திக்கிட்டே இருக்கோம். ஆனா விசுவாசிக்கிறவங்க பதற வேண்டிய அவசியம் இல்லை. கைகளை உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சமாதானத்தை நம்முடைய இருதயத்துல தர விரும்புகிறான். அதுக்கு என்ன வழிங்கிறதைய பிலிப்பியர் புஸ்தகத்தில் அழகா எழுதப்பட்டிருக்கிறது. பிலிப்பியர் புஸ்தகத்தை வாசிக்கும் போது 4வது அதிகாரம் 6-7 அந்த 2 வசனம் என்ன சொல்லுது? பிலிப்பியர் 4வது அதிகாரம் 6-7 சொல்லுது, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை சோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தனைகளையும் கிறிஸ்து இயேசுக்குள்ளாய் காத்துக்கொள்ளும். அல்லேலூயா. சத்தமா கைகளை வைத்து சொல்லுங்களா. அல்லேலூயா. எதை குறிச்சும் கவலைப்படாதீங்கன்னு ஆண்டவர் சொல்றார். ஆனா உலகம் நமக்கு கவலையை சொல்லிக்கிட்டே இருக்குது. கொரோனா செத்தவங்களை விட பயத்துல செத்தவர்கள் அதிகம். அப்படித்தானா? கேள்விப்பட்டிருக்கீங்களா? அந்த தாக்கத்தை உருவாக்கினதிலே பாதி பேர் செத்துட்டாங்க. சோத்திரம். அப்போ நம்ம பயப்படுத்திய பல பிரச்சனை நம்ம மாட்டிக்கிறோம். ஆண்டவர் சொல்றா, நீங்கள் எதற்கும் கவலைப்படாதீங்க, அவலத்தையும் அவர்கிட்ட கொடுத்துருங்கிறார். அல்லேலூயா. எதற்கும் என்கிற வார்த்தை, ஒன்றுக்கும் என்கிற வார்த்தையில ஏதாவது மீதி வச்சிருக்கிறாரா? ஏதாவது வச்சிருக்கிறாரா? இல்ல, ஒண்ணுமே இல்லை. ஒன்றுக்குனா அதுக்கு பிறகு ஒண்ணுமே கிடையாதுன்னு அர்த்தம். ஒன்றுக்குனா வேற எதுவுமே இல்லை. அப்ப எதற்குமே கவலைப்படாம எல்லாவற்றையும் அப்படின்னு சொல்ற, எல்லாவற்றையும் உங்கள் விண்ணப்பங்களை எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை சோத்திரத்தோட கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் அங்க அனுப்பிக்கிட்டே SMS அனுப்பி விட்டுருங்க. அல்லேலூயா. இருக்கீங்களா? சோத்திரம். அல்லேலூயா. உங்களுக்கு பிரச்சனை இப்ப கவலை வந்த உடனே SMS டைப் பண்ணிடணும். ஆண்டவரே இது வந்திருக்கு, அங்க தர்றேன். ஆமென். பிரைஸ் தி லார்ட். பிரச்சனை வந்த உடனே அங்க அனுப்பிடுங்க. போராட்டம் வந்த உடனே அங்க அனுப்பிடுங்க. ஆனா நம்ம பல நேரங்களில் கொஞ்சம் தவிப்பெல்லாம் தாண்டி தான் அனுப்புவோம். அப்படித்தானே? நம்ம பழக்கம் அப்படி. சோத்திரம். ரொம்ப கஷ்டப்பட்டதுக்கு அப்புறம் தான் இப்பதான் ஞாபகம் வருது, நம்ம போக வேண்டிய இடம் இங்க இல்ல. அல்லேலூயா. சொல்ல வேண்டிய ஆள்கிட்ட சொல்லாம விட்டோன்ட்டு லேட்டா நினைக்கிறோம். இல்ல, வந்த உடனே அனுப்பி விட்டுருங்க. கைகளை வைத்து சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. என்ன சொல்லுது? அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தனைகளையும் கிறிஸ்து இயேசுக்குள்ளாய். அப்ப இதை நீங்கள் அடைவதற்கு நாடணும். நம்முடைய இருதயத்துல ஒரு ஏக்கம் இருந்துகிட்டே இருக்கணும், நான் நீதியா வாழணும். சோத்திரம். அல்லேலூயா. 2வது விசுவாசமா இருக்கணும், விசுவாசத்தை அடையணும். 3வது அன்பா இருக்கணும். 4வது
சமாதானம். அல்லேலூயா. இத நாளையும் அடையணும் என்கிற எண்ணம் நம்முடைய இருதயத்துல உண்டாயிருச்சுன்னா நாம பெர்ஃபெக்ட் ஆயிருவோம். அல்லேலூயா. அதனாலதான் பவுல் சொல்றேன், இதெல்லாம் விட்டுட்டு ஓடி எங்க கிடைக்குங்கிறதையும் சொல்லி இருக்கிறாரு. அவன் எங்க கிடைக்கிறங்கிறதை சொல்லுங்க. சுத்த இருதயத்தோடு அவரை தொழுது கொள்ளுகிறவர்களுடனே ஆராதனை, ஜெபம், ஐக்கியம் இவைகளுக்குள்ளதான் ஆண்டவர் வச்சிருக்கிறார். எல்லாரும் சேர்ந்து ஆராதிக்கும் போது இந்த நீதிகரிக்கக்கூடிய நிலைமை, விசுவாசிக்கிற எண்ணங்கள், அன்பு, சமாதானம் எல்லாம் உண்டாகும். அதனால எல்லாத்தை விட்டு விலகி ஓடி கடவுளோடு சேருங்க, கடவுள் பிள்ளைகளோடு சேருங்க. அல்லேலூயா. அப்படி எழுந்து நிற்போமா? எல்லாரும் அப்படி எழுந்து நிற்கலாம், ஜெபிக்கலாம். எல்லாரும் அப்படி எழுந்து நிற்கலாம், ஜெபிக்கலாம். தேங்க்யூ ஃபாதர். எல்லாரும் அப்படி எழுந்து நிற்கலாம், ஜெபிக்கலாம். நன்றி தகப்பனே. பிரைஸ் தி லார்ட். விசுவாசம், நீதி, அவன் அன்பு, பிரைஸ் தி லார்ட், சமாதானம் இவைகளை அடையும்படி நாடு. நமக்குள்ள ஒரு ஏக்கம் இருந்துகிட்டே இருக்கணும். ஆண்டவர் இவைகளை எல்லாம் நமக்கு தரப்போகிறார். அதான் முக்கியம். தருகிறதுனாலதான் இதெல்லாம் நமக்கு சொல்லி வச்சிருக்கிறார். பவுல் சொல்லும்போது சொல்றார், பாலியத்திற்குரிய இச்சைகளுக்கு விலகி ஓடி, பாவத்திற்கு விலகி ஓடி, சுத்த இருதயத்தோடு கர்த்தரை தொழுது கொள்ளுகிறவர்களுடனே இந்த 4 காரியத்தை நீங்க பெற்றுக்கொள்ளும்படி, இவைகளை அடையும்படி அல்லது சுதந்திரிக்கும்படி நாடுங்கள். ஆண்டவருடைய வசனம் சொல்லுது, கர்த்தரையும் அவர் வல்லமையும் நாடுங்கள். எதற்காக நாடணும் அப்படின்னா, நீதியா மாறுறதுக்கு நாடணும், விசுவாசத்தை பெற்றுக்கொள்றதுக்கு நாடணும், அன்பை பெற்றுக்கொள்றதுக்கு நாடணும், சமாதானத்தை பெற்றுக்கொள்றதுக்கு நாடணும். அநேக நேரங்களில் அநேக செய்திகளை கேட்கிறோம், அநேக பைபிள் வாசிக்கிறோம், அநேக நேரங்கள் ஆண்டோடைய சமூகத்தில் இருக்கிறோம். ஆனால் நாம இன்னும் நீதி ஆனது மாதிரி தெரியல, ஆனால் விசுவாசம் இருக்கிற மாதிரி தெரியல, அன்பு வெளிப்படுகிறது மாதிரி தெரியல, சமாதானத்தோடு இருக்கிறோம்னா இல்லை. அநேக நேரங்கள் இவெல்லாம் நமக்கு வறுமையா இருக்கிறது. ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, நம்முடைய இருதயத்துல இந்த காரியங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற நாட்டம் வர வர கடவுள் நமக்கு உதவி செய்கிறார். எல்லாரும் நம்ம ஜெபிக்க போகிறோம். எல்லாரும் ஆண்டவருடைய சமூகத்தில் கேளுங்க, கர்த்தாவே எனக்கு நீதியை எனக்கு கொடுங்க ஆண்டவரே. கிறிஸ்துவுக்குள் நாம் தேவனுடைய நீதியாகும்படிக்கு ஆண்டவரை அவர் பலியாக்கினார், அல்லது பாவம் அறியாத அவரை பலியாக்கினார், பாவமானார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. எதற்காக பாவமானா? நம்ம பாவியா இருந்தோம், நம்ம பாவியா இருக்கக்கூடாது, நாம நீதியா இருக்கணும். பிரைஸ் தி லார்ட். இது ஆண்டவர் விரும்புகிறார். நம்ம பாவியா இருக்கிறோம், ஆனா ஆண்டவருடைய ரத்தத்தினால் கழுவப்படுவோம், நீதியாக்குகிறோம். ஆண்டவர் அதற்காக நீதியா இருந்த அவர் பாவியானார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம பாவியா இருந்த நம்ம டிரான்ஸ்ஃபர் ஆகி நீதி ஆகிறதுக்காக, நீதியா இருந்த அவர் பாவமானார் நமக்காக. அப்போ அவரை நம்பும் போது, அவரை விசுவாசிக்கும் போது அவர் நம்முடைய பாவங்களை மன்னித்து நம்மை நீதியாக்குகிறார். ஹல்லேலூயா. நாம அவருடைய இரத்தத்தினால் கழுவப்படுகிறோம். அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் வைக்கும் போது, அவர் எனக்காக மரித்தார் என்கிறத விசுவாசிக்கும் போது, எனக்காக அவர் தம்முடைய இரத்தத்தை சிந்தினார் என்கிறத விசுவாசிக்கும் போது, என்னுடைய பாவங்களை அவர் மன்னிப்பார் என்கிறத விசுவாசம் வரும்போது, நம்முடைய வாழ்க்கையில பாவி என்கிற அந்த பட்டத்தில் இருந்து, பாவி என்கிற அந்த நிலைமையில் இருந்து நீதி என்கிற பட்டத்தை தேவன் நமக்கு கொடுக்கிறார். ஹல்லேலூயா. எனக்கு கேளுங்க, ஆண்டவரே நான் பாவி என்கிற பட்டத்துல தான் இருக்கிறேனா, அல்லது பாவி என்கிற லிஸ்ட்ல தான் நான் இருக்கிறேனா, இல்லை நான் உங்களுடைய நீதி என்கிற நிலைமைக்குள் வந்திருக்கிறேன் அப்படிங்கிறத ஒரு விஷயம் ஆராய்ந்து பார்த்து ஆண்டவரிடத்துல கேளுங்க. இல்லைனா கேளுங்க, ஆண்டவரே என்னை நீதியாக்கும் ஆண்டவரே, நான் கிறிஸ்துவுக்குள் தேவனுடைய நீதி. நீங்கள் தைரியமா சொல்ல முடியும். நீதி ஆனா நீங்க தைரியமா சொல்ல முடியும், நீங்கள் பாவிகள் அல்ல, கிறிஸ்துவுக்குள் நீங்கள் நீதி. ஹல்லேலூயா. ஆண்டவருடைய வசனம் அப்படிதான் சொல்லுது, நான் பாவிங்கிறத விட்டுட்டு கிறிஸ்துவுக்குள் நான் நீதியாய் மாறி இருக்கிறேன். தேவனுடைய இரத்தம் என்னை நீதியாக்கி இருக்கிறது, சிலுவை என்னை நீதியாக்கி இருக்கிறது, ஆண்டவருடைய பலி, ஆண்டவருடைய மரணம் என்னை நீதியாய் மாற்றி இருக்கிறது. ஒப்பு கொடுப்பீங்களா? எல்லாரும் ஆண்டவருடைய சமூகத்துல கேளுங்க. விசுவாசம், ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது, விசுவாசம் தான் இந்த உலகத்துல மிகவும் பெரியது. அந்த விசுவாசத்தை பெற்றுக்கொள்றதுக்கு ஆண்டவர் சொல்றாரு, கர்த்தருடைய காரியங்கள் அதிகமாக கேளுங்க. வேதத்துல எழுதப்பட்டிருக்கிறது, அவருடைய அற்புதங்களை அடையாளங்களை தியானித்து பேசுங்கள். ஆண்டவருடைய வசனங்களை சொல்லிக்கிட்டே இருங்க, வார்த்தைகளை சொல்லிக்கிட்டே இருங்க, அதை அடிக்கடி கேட்டுக்கிட்டே இருங்க என்று ஆண்டவர் சொல்லுகிறார். கேள்வியினால விசுவாசம் வரும். அதிகமாய் ஆண்டவருடைய சத்தத்தையே கேட்டுட்டு இருக்கும்போது நமக்குள்ளும் அப்படிப்பட்ட எண்ணங்கள் உருவாகும், நமக்குள்ளும் அப்படிப்பட்ட விசுவாசங்கள் உண்டாகும், அப்படிப்பட்ட விசுவாசத்தின் காரியங்கள் நமக்குள்ளே வெளிப்படும். தேவனுடைய அன்பு நமக்கு வேண்டும் என்று ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. தேவனுடைய அன்பை தேவன் நமக்கு தர விரும்புகிறார். தேவனுடைய சமூகத்தில் நம்ம ஜெபிப்போம். ஆண்டவர், அந்த அன்பு என்னுடைய இருதயத்தில் ஊற்றப்பட வேண்டும். இருதயத்தில் ஆமென், ஸ்தோத்திரம். என் ஆவியினுடனே நான் சேவிக்கிறேன் தேவன் என்று எழுதப்பட்டிருக்கிறது. தேவன் நம்முடைய ஆவியோடு இருக்கிறார் என்று சொல்லப்படுகிறது. வேதம் நமக்கு சொல்லுது ஆவியோடு இருக்கிறார். ஆமென். இரண்டாவது வேதம் சொல்லுது இருதயத்தில் ஆவியானவர் தம்முடைய பரிசுத்த அன்பை ஊற்றுகிறார். ஹல்லேலூயா. இன்னொருத்தரை நேசிக்க முடியல நம்மால, ஏன்னா நமக்குள்ள இருதயத்தில் அன்பு இல்லை.
உள்ள அந்த அன்பு பரிசுத்த ஆவியானவர் தான் நமக்கு தர விரும்புகிறார். எல்லாரையும் நேசிக்கக்கூடிய அன்பு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்ப கேளுங்களேன், ஆண்டவருடைய சமூகத்தில், ஆண்டவரே என்னால எல்லாரையும் நேசிக்க முடியுதா? என்னால எல்லாரையும் நேசிக்க முடியுதா? இல்லையே. அநேக நேரங்களில் நேசிக்க முடியாத ஒரு சூழ்நிலை வருது. அதை மாற்ற ஆண்டவரே, அதை மாற்ற ஆண்டவர். எல்லாரையும் நான் நேசிக்க எனக்குள்ள அன்பை தாரும் ஆண்டவரே, எனக்குள்ள அன்பு தாரும் ஆண்டவரே. எல்லாரும் செபிக்கலாம் ஆண்டவருடைய சமூகத்தில். தேங்க்யூ, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். சமாதானத்தை அடையும்படி நாடுங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். சமாதானத்தை பெற்றுக்கொள்வது எப்படி? ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது, எதை குறித்தும் கவலைப்படாம ஆண்டவருக்கு சொல்லிக்கிட்டே இருங்க. இந்த உலகத்தில் அநேக சூழ்நிலைகளும் அநேக மனிதர்களும் அநேக நிலைமைகளும் நமக்கு கவலைகளை பெருக்கி கொண்டே இருக்கிறது, பாரங்களை பெருக்கி கொண்டே இருக்கிறது, தவிப்புகளை, எதிர்கால பயத்தை நமக்கு ஊட்டிக்கிட்டே இருக்கிறது. ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்க எதை பத்தியும் கவலைப்படாதீங்க, எல்லாத்தையும் என்கிட்ட சொல்லிடுங்க. ஹல்லேலூயா. எல்லாம் பற்றி ஆண்டவருக்கு சொல்லிக்கிட்டே இருங்க. ஆண்டவருக்கு சொல்லக்கூடிய ஒரு பெரிய அனுபவம் உங்களுக்கு உண்டாயிருச்சுன்னா, ஆண்டவரோடு கூட அந்த அனுபவம் உண்டாயிருச்சுன்னா, அதுக்கு தான் திருச்சபை ஆண்டவர் வைத்திருக்கிறார், அதுக்கு தான் ஆராதனைகளை வச்சிருக்கிறார், அதுதான் ஜெபங்களை வச்சிருக்கிறார், இந்த ஐக்கியத்தை வச்சிருக்கிறார். ஏன்னா ஆண்டவரிடத்துல தனியா இருந்து சில நேரங்கள் நம்மளால சொல்ல முடியல. அதனால அம்மை சேர்ந்து ஆராதிக்கும் போது அந்த பிரசன்ஸ், அந்த மகிமை இறங்கும் போது தைரியமா சொல்லல, ஆண்டவரே என்னுடைய பாரங்கள் நீர் எடுத்துக்கொள்ளும் ஆண்டவர், என் பாரங்கள் உம்முடைய சமூகத்தில், என் பாரங்கள் உம்முடைய சமூகத்தில் என்று நீங்க சொல்லும்போது ஆண்டவர் உங்களை பலப்படுத்தி உங்களை ஆசீர்வதிக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபிப்போம். ஆண்டவரே எங்களை நீதியாய் மாற்றும் ஆண்டவரே, எங்களுக்கு விசுவாசத்தை அடைய உதவி செய்யும் ஆண்டவர். தேவ அன்பு எங்க இருதயத்தில் ஊற்றப்படட்டும் ஆண்டவரே, தேவ அன்பு எங்க இருதயத்தில் ஊற்றப்படட்டும் ஆண்டவரே. அப்படியே ஆண்டவரே சமாதானத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ளட்டும் ஆண்டவரே. நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கு மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களை, உங்களை சிந்தனைகளை கிறிஸ்து இயேசுக்குள் காத்துக்கொள்ளும். நீங்கள் சமாதானத்தை உருவாக்க வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் சமாதானத்தின் காரியங்களுக்காக நீங்கள் அங்கலாய்க்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆண்டவருடைய வார்த்தை என்ன சொல்லுது? நீங்க சொல்லிருங்க, அப்பொழுது வானத்திலிருந்து தேவனுடைய சமூகத்திலிருந்து சமாதானம் வரும். ஹல்லேலூயா. அப்பொழுது தேவ சமாதானம் உங்களை காத்துக்கொள்ளும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. நீங்க சொல்ல வேண்டிய விதத்தில் ஆண்டவருக்கு சொல்லிட்டே இருங்க. சொல்லக்கூடிய அனுபவங்களை பெற்றுக்கொள்ளுங்க. ஆண்டவரிடத்துல சொல்லக்கூடிய அந்த நேரங்கள் நீங்க உருவாக்கிக்குங்க. ஆண்டவரே என்கிட்ட என்னுடைய பாரம் எல்லாம் உங்ககிட்ட தர்றேன் அப்படிங்கிற ஒரு காரியத்தை நீங்க சொல்லி பாருங்க. அப்போ ஆண்டவர் எல்லாம் புத்திக்கு மேலான சமாதானத்தை உங்க இருதயங்களில் தர்றார். ஹல்லேலூயா. தேவனுடைய சமாதானத்தை ஆண்டவருடைய நாமத்தினால் நம்ம பெற்றுக்கொள்ள வேண்டும். தேவனுடைய சமாதானத்தை தேவனுடைய நாமத்தினால் பெற்றுக்கொள்ளும்படியா எல்லாரும் கேளுங்க. ஆண்டவரே துணையாளரே, துணையாளரே, துன்பத்தில் தாங்கும் மணவாளரே, துணையாளரே, துணையாளரே, துன்பத்தில் தாங்கும் மணவாளரே, கண்ணீரை நீக்கி காயங்களாற்றி கனிவோடு நடத்திடுவார். கண்ணீரை நீக்கி காயங்களாற்றி கனிவோடு நடத்திடுவார். ஆராதனை சொல்லுங்க எல்லாராமே, ஆராதனை, ஆராதனை, ஆராதனை. அல்லேலூயா, அல்லேலூயா, ஆராதனை உமக்கே. ஓஹோ அல்லே. எல்லாரும் ஆண்டவரை பார்த்து, எஸ்ஐயா எங்களை நிரப்பம் ஆண்டவரே, ராஜனை அம்மே தேங்கிலோ இயேசுவே. வெண்மேகமே, வெண்மேகமே, வெளிச்சம் தாரும் இந்நேரமே, வெண்மேகமே, வெண்மேகமே, வெளிச்சம் தாரும் இந்நேரமே, அபிஷேகமூற்றி மறுரூபமாக்கி ஆற்றலை தந்திடுவார். அபிஷேகமூற்றி
தேவனுடைய அபிஷேகம் உங்க இருதயத்தில் இறங்கும் போது, தேவ அன்பு உங்க மேல இறங்கும் போது, நீங்க எல்லாரையும் நேசிக்க முடியும், நீங்கள் எல்லாரையும் அன்பு கூற முடியும். ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே உம்மை ஆராதனை செய்கிறோம் இயேசுவே, ஆராதனை ஆராதனை ஆராதனை. அல்லேலூயா அல்லேலூயா, ஆராதனை உமக்கே. ஓ அல்லேலூயா. தேவனுடைய சமூகத்தில் சொல்லுங்க, ஆண்டவரே உமக்கே. தேவனுடைய சமூகத்தை நீங்க சொல்லும் போது ஆமென், சமாதானத்துக்குரியவைகளை கடவுள் உங்களுக்கு கொண்டு வருவா. குழப்பத்துக்குரிய காரியங்களை கர்த்தர் உங்களை விட்டு மாற்றி ஆமென், தேவ சமூகத்தில் நீங்க சொல்லக்கூடிய காரியங்களுக்கு ஆண்டவர் யுத்தம் செய்ய ஆரம்பிக்கிறார், ஆண்டவர் முடிவு கட்ட ஆரம்பிக்கிறார். எதையெல்லாம் நீங்க சொன்னீங்களோ, எதெல்லாம் உங்களை குழப்பினதோ, எதெல்லாம் உங்களை சஞ்சலப்படுத்தினதோ, எதெல்லாம் உங்களை வேதனைப்படுத்தினதோ, அதெல்லாம் உங்களை விட்டு மாற்றி உங்களுக்கு சமாதானத்தை தருவா. ஆண்டவருடைய சமூகத்தில் கேட்பீங்களா, ஆண்டவரே எங்களை சமாதானத்தினால் நிரப்பும், ஆண்டவரே எங்களை விசுவாசத்தினால் நிரப்பும், எங்களை அன்பினால் நிரப்பும், ஆண்டவரே. ஆண்டவரே எங்களை உம்முடைய ஆண்டவரே ஸ்தோத்திரம், நீதியாய் மாற்றும் எங்களை. தேங்க்யூலோ. தேவனுடைய சமூகத்தில் கேளுங்க, ஆண்டவரே எங்கள் இருதயங்களில் உம்முடைய பிரசன்னம் இறங்கட்டும் அப்பா. எங்கள் கண்ணீரை நீக்குகிறவர், காயங்களை மாற்றுகிறவர், ஆண்டவர் எங்களுக்கு உதவி செய்யுங்க என்று கேளுங்க. ஆண்டவர் உங்களை பலப்படுத்துவ. கேளுங்க, ஆண்டவருடைய சமூகத்தில் கேளுங்க, ஆண்டவரே எங்களை ஆண்டவரை அடையும்படி நாட எங்களுக்கு சொன்னீர், ஆண்டவரே நாங்கள் விரும்புகிறோம், ஆண்டவரே எங்கள் இருதயத்தில் அப்படிப்பட்ட ஏக்கங்கள் உண்டாகட்டும், எங்கள் இருதயத்தில் அப்படிப்பட்ட எதிர்பார்ப்புகள் உண்டாகட்டும், ஆண்டவரே நாங்கள் தேவனை நாடி ஆண்டவரை நாடி வாழ எங்களுக்கு உதவி செய்யுங்க, ஆண்டவரே எங்கள் அன்பு தகப்பனே, சர்வ வல்லவரே. ஆண்டவரே இந்த வேளையில் ஆண்டவரை ஜெபிக்கிற எல்லாருக்காகவும் ஜெபிக்கிறேன் தகப்பனே. ஆண்டவரை என்னுடைய இருதயத்தில் ஒரு பெரிய மாற்றம் இன்னைக்கு உண்டாகட்டும், ஆண்டவரே தேவனுடைய நீதியான மாறணும், விசுவாசமாய் மாறணும், அன்பாய் மாறணும், ஆண்டவரே சோதனை சமாதானமாய் மாறணும் என்கிற ஏக்கம் ஆண்டவர் மத பிள்ளைகளுக்கு உண்டாகட்டும் அப்பா. ஆண்டவர் ஏக்கத்தின் பெருமூச்சு மத பிள்ளைகளிடத்து உண்டாகி அவைகளை பெற்றுக்கொள்ள வேண்டிய கிருபைகளை கர்த்தர் கொடுக்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் ஆண்டவர் மத பிள்ளைகளுக்கு உதவி செய்வீராக. பரிசுத்த ஆவியானவர் மத பிள்ளைகளை பலப்படுத்த வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். ஆராதனை பங்கேற்ற எல்லாரையும் ஆசீர்வதி, எங்களோடு ஜெபிக்கிற எல்லாரையும் ஆசீர்வதியும். நிறைவான பல, நிறைவான கிருபை, நிறைவான ஆசீர்வாதம் உண்டாகட்டும். ஆண்டவர் நாங்கள் தியானித்த எல்லா காரியங்களும் வந்து சேரட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறேன். எல்லா தடைகளும் உடைக்கப்பட்டு இரத்தத்தினால பேசுகிற இயேசுவின் நாமத்தை கொண்டு பேசுகிற நுகங்கள் உடையட்டும், தடைகள் உடையட்டும் அப்பா. ஆண்டவருடைய பிரசன்னம் இறங்குகிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். இயேசு என்னும் நாமத்தில் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே.